ஹாய் ஹலோ கைஸ். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் காமிக்கலான்ட்டு விலாக் எடுக்கலான்ட்டு எடுத்துகிட்ருக்கேங்க. இன்றைக்கி காலையில் 6 மணி ஆயிடுச்சுங்க எந்திரிக்கிறதுக்கேவும். அதுக்கப்புறம் தாங்க டீ போட்டு குடிக்கலான்ட்டு டீ போட்டுக்கிட்டு இருக்கோங்க. எப்போயுமே சத்து மாவு கஞ்சி தாங்க குடிப்போம். இன்றைக்கி டீ குடிக்கலான்னு ஆசையாக இருந்துச்சுங்க. அதனால் டீ போட்டுட்டு டீ குடித்ததுக்கப்புறம் என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இந்த விலாக்லேயே காமிக்கிறேங்க என்ன சமைக்கிறேன்ட்டு. டீ குடிக்கலாமா? நான் இன்றைக்கி கருவாடு சொதி பண்ணலான்னு யோசித்து வச்சுருக்கேங்க. அதுக்கு தேவையான அளவு கருவாடை எடுத்துக்கோங்கங்க. கருவாடை எடுத்துகிட்டு அதோட தலையை வெட்டி எடுத்து வச்சுக்கோங்கங்க. அதுக்கப்புறம் அந்த சுட தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. அப்போ தாங்க அந்த மண் தூசி இதெல்லாமே போகும். அப்போ தாங்க எல்லா தூசியுமே அதில் அந்த சுட தண்ணியிலே போயிடும். அப்புறம் 4-5 பூண்டு, தேவையான அளவு சின்ன வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வெட்டி எடுத்து வச்சுக்கோங்கங்க. முதவே எல்லாமே தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுப்பேங்க. எப்பயுமே எடுத்து வச்சுக்குவேன். அப்போ தாங்க சமைக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக சமைக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. அதனால் தக்காளியையும் சின்ன சின்னதாக பொடுசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்கங்க. அதுக்கப்புறம் பூண்டை 2 பூண்டு மட்டும் கொஞ்சம் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 3 பூண்டு இஞ்சி கூட இடிக்கல்லில் இடிக்கணுங்க. நல்லா இடித்து போட்டோன்னா கடைசியாக சேர்க்கும்போது அது கொஞ்சம் மணமாக இருக்குங்க. அதனால் எடுத்து 2 பூண்டை மட்டும் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் 3 பூண்டு அதுக்கப்புறம் இஞ்சி இதெல்லாம் போட்டு நான் இடிக்கல்லில் இடித்து எடுத்து வச்சுக்கிறேங்க. 2 பச்சை மிளகாய் தேவைப்படுங்க. இதுக்கு 2 பச்சை மிளகாவையும் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கருவாடை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நான் கழுவிட்டு காமிக்கிறேன் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். எப்பயுமே சுட தண்ணியில் போட்டு எப்பயுமே நீங்கள் நல்லா கழுவி எடுத்துருங்க. இல்லைன்னா இவ்வளோ அழுக்கு காப்பி கலரில் வருதுங்க. அவ்வளோ அழுக்காக இருக்குங்க. எங்கெங்கேருந்து வந்திருக்கோ நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதனால நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதில் மண் தூசி எல்லாமே இருக்குங்க. அதுக்கப்புறம் கருவாடை கொஞ்சம் வறுத்து எடுத்து வைக்கணுங்க. ஃபஸ்ட்டே வறுத்து எடுக்கணும். அதனால் அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க கருவாடு. அதனால் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா படபடன்னு வெடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்கங்க. வறுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்கங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் திருப்பி தாளிக்கணுங்க. இந்த கருவாடு சொதி சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பராக சாப்பிடுவாங்கங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. சளி பிடிச்சிருக்க டயத்துலலாம் நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க. சூப்பராக சாப்பிடுவாங்கங்க. சின்ன குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்கன்னு நினைக்கிற குழந்தைங்க கூட இது சாப்பிட்டு ஒரு இன்னும் இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குங்க இது. அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் தாளிக்கணுங்க. அதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை வெந்தயம் இருந்தால் போடுங்க. அதெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்கள்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் இருந்துச்சுன்னா போட்டுருங்க. பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஸ்மெல்லு ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த சளி பிடிச்சிருக்க டயத்தில் வாய் கொஞ்சம் எந்த இதுவுமே டேஸ்ட் இல்லாமல் இருக்கிற நேரத்துக்கு இதெல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் நம்ம சுருக்குன்னு காரமாக வச்சோன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த கருவாடு சொதி நாங்கள் அவ்வளோவா காரம் சாப்பிட மாட்டோம். அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாகவே போடுறேங்க. தாளித்ததுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்கங்க. ஆயில்லையே கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டுங்க. தக்காளியும் லாஸ்ட்டாக போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்கங்க. நல்லா அந்த ஆயில்லையே வதங்கி வரட்டுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் மசிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், வீட்டில் செஞ்ச மசாலா போட்டிருக்கேங்க. நீங்கள் சிக்கன் 65 மசாலா இல்லைன்னா சிக்கன் குழம்பு மசாலா அதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போடுங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்து வரட்டுங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கருவாடை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருங்க. கருவாடு போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிளறாதீங்க. லேசாக சைடு வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இருந்து கீழே லேசாக கிளறி விடுங்க. ரொம்ப கிளறிடாதீங்க. கருவாடு உடஞ்சிருங்க. அது கொஞ்சம் வெந்து வரட்டுங்க. கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. மூடி வச்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் லாஸ்ட்டில் சேர்த்தா அதுவும் கொஞ்சம் ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க. அந்த சளி பிடிச்சிருக்க டயத்தில் இஞ்சி பூண்டு
பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் காரமாக வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்குங்க இந்த கருவாடு சொதின்றது. சாப்பாடு கூட மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது ஒரு வேளைக்கு தான் சாப்பிட முடியும். ஏன்னா கொஞ்சமாக தான் பண்ணுவோம். அதனால ஒரு வேளைக்கு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்கும் காரசாரமா. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். சைட் பை சைடு இந்த பாத்திரத்தையும் கழுவி வச்சுருவோம். நாங்கள் எப்பயுமே சமைக்கும் போதேவும் பாத்திரத்தையும் சேர்த்து கழுவி வச்சுருவோங்க. அதுக்கப்புறம் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் பாத்திரம் கழுவணுன்னா அது ஒரு வேலையாகவே இருக்குங்க. அதுக்கப்புறம் அது வெந்துட்டுருக்கும்போதே இதையும் கழுவி வச்சுட்டோன்னா நம்ம போய் அந்த வெந்து முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடு மட்டும் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக போய் நம்ம சின்ன கார்டன் இருக்குங்க, லாஸ்ட்டாக காமிக்கிறேன். அதில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்ட்டு நான் காமிக்கிறேன். லாஸ்ட்டாக அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு அந்த கருவாடு சொதியை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே போய் காமிக்கிறேங்க எப்படி இருக்குது என்னான்ட்டு. ஒருத்தவங்களுக்கு இந்த பாத்திரம் கழுவுறதே பிடிக்காது இல்லைங்க. ஆனால் எனக்கு வந்து இந்த பாத்திரம் கழுவுறது ஓரளவு பிடிக்கும்னு சொல்லலாம். ஆனால் துணி துவைக்கிறது எனக்கு ரொம்பவுமே கொஞ்சம் பிடிக்காதுன்னு சொல்லுவேன். ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு வேலை பிடிக்காது. அது மாதிரி எனக்கு இந்த பாத்திரம் கழுவுறது கூட கழுவிடலாம். அந்த துணி துவைக்கிறது வந்து கொஞ்சம் எனக்கு அந்த வேலை பிடிக்காது. யார் யாருக்கு துணி துவைக்கிறது பிடிக்காது, யார் யாருக்கு பாத்திரம் கழுவுறது பிடிக்காது அப்படின்ட்டு சின்னதாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்றைக்கி தாங்க நானே புதுசாக விலாக் எடுக்கிறேன். எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் நான் அடுத்து என்ன பண்ணுறது, என்ன அப்டேட் பண்ணலாம், நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்க பழகுவேங்க. இன்றைக்கி தாங்க நான் விலாக் எடுத்திருக்கேன், மார்னிங் விலாக் மாதிரி. இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கோமா, உங்கள் வீட்டு பொண்ணாக நினச்சி நீங்கள் இதில் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். அடுத்த தாட்டி நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேங்க. அதை நான் மாற்றுறதுக்கு ரொம்பவுமே ட்ரை பண்ணுவேங்க. கமெண்டில் மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் மாற்றுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோவும் நான் ட்ரை பண்ணுவேங்க. அதுக்கப்புறம் இந்த கருவாடு சொதி வந்து நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. வதங்கி வந்ததுக்கப்புறம் சாப்பாடு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒன்று காமிக்கணும்னு சொன்னேன்ல, இந்த கார்டன், எங்கள் குட்டி கார்டனை காமிக்கவா? வாங்க வெளியே போவோமா? லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே போய் உங்களுக்கு காமிக்கிறேங்க எங்களோட கார்டன் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் குட்டி கார்டன் தான், ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. மக்காச்சோளம் 4 நட்டு வச்சுருக்கேங்க. பப்பாளி மரம் இருக்குது, அதுக்கப்புறம் கொய்யா மரம், அதுக்கப்புறம் மாமரம் இருக்குங்க. இவ்வளோதாங்க எங்களோட குட்டி கார்டன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.